என் பேரு காத்தவரன். எனக்கு 2 தம்பிங்க ஒரு தங்கச்சி இருக்காங்க. நீங்க தப்பா நாளையிட்டான்ட்டீங்க. He is smarter than I thought. எங்க போயிடுவான் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களை தொடக்கூடாது. தொட்டா கன்ஃபார்மா முடிச்சிடணும். என்ன சொன்ன? செல்விக்கும் வேலுக்கும் தெரிஞ்சிருச்சா? ஆமாப்பா. அந்த கீர்த்தி பூஜா கூட பேச வைக்கிறேன்னு என்ன கோவிலுக்கு வர சொன்னாங்கப்பா. நானும் கோவிலுக்கு போனேன். அங்க அந்த பொண்ணு வந்துருச்சுப்பா. கூடவே வேலுவும் செல்வியும் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு என் கூட பேசின எல்லா விஷயத்தையும் அவங்க கேட்டுட்டாங்கப்பா. நல்லா இருப்பியாடா? என் வயித்துல உள்ள போய் பத்த பாரு. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா நான் தெரியாம பண்ணிட்டேம்மா. அம்மா அம்மா அப்பா 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 என்னப்பா பண்றீங்க? அப்பா விட சொல்லுங்க. அப்பா இவனை கொல்றேன். இவனை கொல்லாதான் என் ஆத்திரம் அடங்கும். இவன் உயிரோடு இருந்து நம்மள சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். ஐயோ என்னங்க பண்றீங்க? அவனை சாகடிச்சிட்டு நான் மட்டும் உயிரோட இருக்கணுமா? முதல்ல என்ன கொல்லுங்க. இப்படி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு நீங்க சேர்ந்து தாண்டி சாவணும். அம்மாவும் பையனும் சேர்ந்து என்ன சாவடிக்கிறீங்க? ஏண்டா எதுக்காக உனக்கு இந்த பொழப்பு? ஏண்டா இப்படி அவரை போட்டு கஷ்டப்படுத்துற? இங்க பாரு, யார் அந்த பொண்ணு? யாரு? அம்மா அது பக்கத்து ஏரியா பொண்ணுதாம்மா. நான் எதுவும் பண்ணலம்மா. அந்த பொண்ணுதான். அவளா வந்து சொல்லுடா சொல்லு. வாய் முழுக்க நல்ல பொய்யா சொல்லு. அந்த பொண்ணு வந்து உன்ன என் வயித்துல ஒரு புள்ள கூடன்னு கேட்டாளா? இப்ப என்ன பண்றது? ஐயோ ஒன்னும் புரியல. தலைய வெடிச்சிடு போல இருக்கு. அந்த வேலும் செல்வியும் வீட்டுக்கு போய் திருக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா ஐயோ எல்லா காரியமும் கெட்டு போயிடுமே. அப்பா 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 என்ன மன்னிப்பு கிண்ணிப்புன்னு பக்கத்துல வந்து பல்ல பேத்துருவேன் ராஸ்கல். செய்யறதே செஞ்சுட்டு உனக்கு மன்னிப்பு கேக்குதா? ஏம்மா, தம்பி வீட்டை விட்டு போயிட்டாங்கிறதுக்காக அப்பா மனசொடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. நீங்களும் இப்படி உட்கார்ந்துருந்தா அவருக்கு யாருமா ஆறுதல் சொல்றது? நான் என்னத்த சொல்றது? இந்த வீட்டுல நான் நினைக்கிறபடியா நடக்குது. பெத்த மனசு கிடந்து அடிச்சுக்குது. அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருந்தவங்க இன்னைக்கு இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா நிக்கிறத பாக்கும்போது மனசு கிடந்து தவியா தவிக்குதுடி. நான் என்னத்த பண்றது சொல்லு? ஏன் கற்பகம், நான் கேக்குறேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. உன் பையன் இந்த வீட்டை விட்டு போய் இன்னையோட 2 நாள் ஆச்சு. இப்ப வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன ஆனாங்க ஏது ஆனாங்கன்னு ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்டிருப்பானா? சரி, எங்களை எல்லாம் விடு. நாங்க தான் அவனுக்கு ஆகாதவங்க. நீ அவனை பெத்தவ தானே. உங்ககிட்டயாவது ஒரு வார்த்தை போன் பண்ணி பேசியிருப்பானா? அவன் அப்படி பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு நம்ம யாரும் வேண்டான்னு அர்த்தம். பொண்டாட்டி மாமனார் மாமியார் மட்டும் போதும்னு நினைக்கிறான். அத்தை வாங்க மாப்ள. உங்க தம்பி பண்ணிட்டு போன காரியத்தினால நம்ம குடும்பமே எந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்க. பாவம் கற்பகம் அதுல இருந்து மீள முடியாம ரொம்ப உடைஞ்சு போய் உக்காந்துருக்கா.
அம்மா ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா. அக்கா, அம்மா ஏதாவது சாப்பிட்டாங்களா? எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்ப்பா, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏய் பூஜா, பூஜா நெல்லு. நாங்க அம்மா சொன்னா கேளுங்கம்மா. அடம் பிடிக்காதீங்கம்மா. பூஜா நெல்லு. என்ன இவ இப்படி ஓடி ஏ வர? பூஜா நில்லு. என்னாச்சு? தெரியலையே. பூஜா பூஜா, என்னடி? முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சு? கோயிலுக்கு தானே என்னாச்சு போயிட்டு பூஜா? வரீங்க? என்ன பூஜா, கோயிலுக்கு தானே போயிட்டு வரீங்க, என்னாச்சு? கீர்த்தி, அங்க எதுவும் பிரச்சனையா? ஏன் இவ இப்படி இருக்கா? ஆமாத்த, நானும் பூஜாவும் கோயிலுக்கு தான் போனோம். அங்க பூஜாவை பார்த்து பேசுறதுக்காக சுந்தர் வந்திருந்தாரு. கொஞ்ச நேரம் நீ அவர்கிட்ட மனசு விட்டு பேசுன்னு நான் கொஞ்சம் தள்ளி போய் நின்னேன். ஆனா அதுக்குள்ள பூஜா பூஜா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சுந்தர் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையன். அப்படி இருக்கிறப்ப வாழ்க்கை முழுக்க வாழ போறவனை பத்தி நீ தப்பான அபிப்பிராயத்தோட வாழ்க்கைய ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் பேசி பழகி அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டா தானே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நீ இப்படி பண்ணா என்ன அர்த்தம் சொல்லு? மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனை போய் புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோன்னு கட்டாயப்படுத்தினா மட்டும் அவனை எனக்கு பிடிச்சு போயிடுமா? ஏன் என்னை இப்படி போட்டு கொல்றீங்க? எனக்கு தான் அவனை பிடிக்கலன்னு 1000 தடவை சொல்றேன்ல.